ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா நலனையும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்பதை அறிவேன். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாகிய ஆண்டவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம் கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்ப துயரங்களும் நம்மை வருத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில துன்பங்களை அவர் சந்தித்த நாட்கள் இருக்கிறது. வேதனை, இழப்பு, குடும்பத்தில் எல்லா அவமானம், நிந்தை இவைகளால் சூழ்ந்த யோபு சொல்லுவாரு, நான் ஒளியை எதிர்பார்த்தேன், எனக்கு இருள் வந்தது. நான் நன்மையை எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு தீமை வந்தது என்று சொல்லிவிட்டு தன் பிறந்த நாளை அவர் சபிப்பதை கூட வேதத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், நான் அப்படியே இறந்து போயிருக்க கூடாதா என்று சொல்லி ஒரு மன துக்கத்தோடு மன வியாகுலத்தோடு அவர் சபிக்கிற அந்த சாபத்தின் வார்த்தைகளை பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள், சில வேதனைகள், உடல் நோய்கள், வாழ்க்கையோட சூழ்நிலைகள்ல அந்த வேதனையான அனுபவத்தில் நம்ம பயணிக்கும் பொழுது நமக்குள்ளே தோணும், கடவுள் ஏன் என்னை படைத்தார், கடவுள் இந்த உலகத்தில் என்னை ஏன் வச்சிருக்கிறாரு, நான் வாழ்வதற்கு பதிலாக இறந்திருக்க கூடாதா என்று சொல்லி நமக்கு நாமே கூட சாபங்களை பல நேரங்களில் போட்டுக்கிடுவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கூட சபிக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இப்படி சபித்த யோபு ஒரு நாள் ஒரே ஒரு காரியத்துக்குள்ள வருகிறார். என்ன தெரியுமா? கடவுள் மட்டும்தான் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய பலவீனம், என்னுடைய துன்பம், என்னுடைய துயரம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இழப்பு, இந்த கஷ்டம், இதெல்லாம் நான் புலம்புறதுனால சரியாவாது. நான் எந்த விதத்திலேயாவது சபிக்கிறதுனால என் வாழ்க்கை மாறுமா? மாறாது. ஒன்று செய்வேன், என் கடவுள் வல்லவர், என் கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர், என் கடவுள் முடிவெடுத்ததை யாராலும் மாற்ற முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். நீர் நினைத்த எதையும் யாரும் தடுக்க முடியாது என்று கடவுள் வல்லவர் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க துக்கங்கள் மாற வேண்டுமா, உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமா, உங்கள் கவலைகள் மாறணுமா, உங்க வியாதிகள் சுகமடையணுமா, இன்னைக்கு நீங்க உள்ளத்துல உறுதியா சொல்லுங்க, என் ஆண்டவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் கடவுள் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அதனாலதான் பாருங்க, வேதத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்த பொழுது அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப,
உன் வழியாக மக்களினங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பொழுதும் பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய மனசுல கூட ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி தெரியுமா? தொடக்க நூல் 15ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள், 2வது வசனம். அப்போது ஆபிரகாம், என் தலைவராய் ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை என்று புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்த, ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஒரு கஷ்டமான பாதை, ஒரு துயரம் நிறைந்த பாதனை, கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீர் எனக்கு என்ன கொடுத்தீர், என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி தன் இயலாமையின் வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் முதல் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, நான் யாரு? எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் வல்லவர் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இயலாமையில வந்திருக்கலாம், நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், நீங்கள் நோய்களின் மத்தியில் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வல்லமை உங்க மேல இன்னைக்கு இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். உங்க வியாதிகள் நீங்கும், உங்கள் பலவீனங்கள் நீங்கும். அதனாலதான் இந்த தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை பாருங்கள். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்குள் வல்லமையோடு செயலாற்றுகிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க உள்ளத்துல இருக்கிற பலவீனங்கள், உங்க மனசுல இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைகள், எதெல்லாம் நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் செயலாற்றுகிறேன். ஆமென். எப்படி அவர் செயலாற்றுகிறார்? வல்லமையோடு செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் வல்லமையோடு செயலாற்றுகிறார். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்க திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவும் யோவானும் 3ஆம் மணி வேளையில ஜெபம் செய்யும்படியாக அவர்கள் ஆலயத்துக்கு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்துக்கு அவங்க போனாங்க. ஆலயத்துக்கு போன பொழுது அந்த போகிற பாதையில ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பிச்சை எடுக்கிற மனிதன் அவங்கள பார்த்து கேட்கிறான், ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க. இப்ப பேதுருவும் யோவானும் அவனை திரும்பி பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் எதிர்பார்ப்போடு சொன்னான், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உடனே பேதுரு யோவானும் அவன்கிட்ட போனாங்க. போகும் பொழுது அவனுடைய முகத்துல ஒரு எதிர்பார்ப்பு, அவன் பார்வையில ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? சொல்லுங்க, என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஏதோ பெரிய காரியம் நமக்கு கிடைக்க போகுது. போகும்போது சிலர் இப்படி தூக்கி போட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். சில பிச்சை எடுக்கிற நண்பர்கள்ட்ட சில பேர் பாருங்க காசை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஆனா இவங்க திரும்பி வர்றாங்க, ஐயோ கூப்பிட்டதுக்கு பதில் கொடுக்கும்படி வர்றாங்களே, ஏதோ பெருசா கொடுக்க போறாங்க போலன்ட்டு அவர் நினைச்சிருப்பாரு. என்ன நினைச்சிருப்பாங்க? காசோ ஏதோ ஒரு பணமோ ஒரு பொருளோ கொடுப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பேதுருவும் யோவானும் வந்தார். வந்த பொழுது இந்த மனிதனை உற்று கவனிச்சு சொன்னாங்க, எப்பா எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும்
இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட என்ன கிடையாது? வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அங்கே வருடக்கணக்காய் ஒரு சப்பானியாய் ஊனமுற்ற மனிதனாய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்த மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, இன்னைக்கு நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஒரு மாபெரும் காரியம், மாபெரும் அற்புதம், மாபெரும் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. படுக்கை நோயாளி அந்த சப்பானியாய் இருந்த மனிதன் எப்படி அவன் எதிர்பார்த்தது ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு பொருளா இருந்திருக்கலாம், ஆனா அவன் கற்பனையே பண்ணல இவ்வளவு மாபெரும் காரியம் தன் வாழ்க்கையில் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அதனாலதான் பிரியமானவர்களே, வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து 19வது வசனத்தை படிங்க. நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உம் கண்களுக்கு முன்பாக உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? திட்டமிடுவதில் அவர் யாரு? பெரியவர். சொல்லுங்க, திட்டமிடுவதில் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஆண்டவர் திட்டமிடுவது கண்டிப்பாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. நேற்றைய பகல் வேளை ஒரு சகோதரி அதுக்கு முந்தின நாள் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, பிரதர், என் பையன் கப்பல் ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் செய்து விட்டு அவங்க பாருங்க ஜெபம் நடக்குன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெபம் இல்லை. ஆனால் அம்மா வாங்க நற்கரண ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்து விட்டு அவங்க போயிட்டு நேற்று காலையிலே ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் எடுத்தா, பிரதர் உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன். என்னம்மா, நான் ஜெபத்துக்கு போயிட்டு உங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காந்து என் வேதனையெல்லாம் கொட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன். என் பையனுக்கு உடனடியாக கப்பலுக்கு அழைப்பு வந்து விட்டது. உடனே அவன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நான் நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் திட்டமிட்டால் அவர் திட்டமிடுவதில் பெரியவர். இன்னைக்கு நம்ம திட்டமெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருக்கலாம், நம்ம திட்டமெல்லாம் நடக்காம போயிருக்கலாம், நம்ம திட்டங்கள் எல்லாம் சில நேரங்களில் தோல்வியா மாறி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நமக்கென்று வைக்கிற திட்டங்கள் அது நடக்கும். ஏன் தெரியுமா? அதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வல்ல செயல்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக என் குடும்பத்திற்காக திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் வேகமாய் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் உங்களை தப்புவிக்க, உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க தயவு செய்து. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம்
19வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் உனக்கு விரோதமாக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். கை தட்டுங்க பாபு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக போராடுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உனக்கு விரோதமாக போராடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் போராட்டத்தில் தான் இருக்குது. அநேகர் வேலை செய்கிற இடத்துல போராட்டம், ஆன்மீக வாழ்க்கையில போராட்டம், எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே போராட்டத்தின் மத்தியில் தான் பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து யார் நமக்கு விரோதமா மாறுவாங்கன்னே தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளை அன்பு செய்வாங்க, அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நம்ம கற்பனையே பண்ண முடியாதபடி நமக்கு விரோதங்கள் எழுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு நபரை காண்பிக்கிறேன், வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு காண்பிக்கிறது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நமக்கு ஒரு அழகான பகுதி இது. இந்த பகுதியை எடுத்து வாசித்தீங்கன்னா தானியேலின் புஸ்தகத்தில் அந்த பகுதி சொல்லப்படுகிறது, பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 3 பேருமே தேவனை நம்பினவர்கள், ஆண்டவரை நம்பினவர்கள். ஆண்டவரை நம்பினது மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக உண்மையாக அவங்க வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல, இந்த வேத பிரமாணம் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி அவர்கள் வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு முடிவு செய்தான். என்ன முடிவு அப்படின்னா, அவன் சொன்னான், அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய காரியம் தோன்றியது. அந்த ஊர்ல அவன் இருந்த தேசத்துல ஒரு பெரிய சிலை ஒன்றை அவன் செய்தான். அந்த சிலையை செய்து அதுக்கு முன்னால இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து அதை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டான். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விடுதலை பயணத்தில் நம்ம வாசித்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார். ஆமென். எகிப்திலே 10 விதமான வாதைகளை ஆண்டவர் கொடுத்தார். 10 வாதைகளிலே எகிப்திய ஜனங்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்படும்படி தேவனே தன் கரத்தை அந்த தேசத்தின் மீது வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு வல்லமையோடு ஆண்டவர் அவங்களை நடத்தினார். செங்கடலை பிளந்தாரு, மன்னாவை பொழிந்தார், காடைகளை வர வைத்தார். எவ்வளவோ பெரிய அற்புதங்கள் வேதத்திலே நமக்கு காண்பிக்கப்படுது. ஆனா ஒரு நாள் மோசே ஒரு 40 நாள் ஜெபிக்கும்படி வனாந்தரத்தில் மலையின் மீது ஆண்டவர்கிட்ட போய் அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எப்பா மேலே ஏறி வா. உடனே போனார். 40 நாள் ஆயிட்டு ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னாரு, நீ மேலே வந்துட்ட, ஆனா உன் ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. புனித ஜான் மரிய வியானி அழகா சொல்லுவாரு, ஒரு பங்கு தளத்திலிருந்து ஒரு குருவானவரை 20 ஆண்டுகள் எடுத்து விட்டால் அவர்கள் மீண்டும் காட்டுவாசிகளாக மாறிவிடுவார்கள் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீ நம்ம கடற்கரை பகுதியில் கூட புனித சவேரியார் என்ன செய்தார்? வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார், திருமுழுக்கு கொடுத்தார். அதனால தான் நம்மெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சவேரியாருடைய வாழ்க்கையில் அவர் எழுதிய கடிதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஞான ஸ்நானம்லாம் கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். மக்கள் கடவுளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஞான ஸ்நானம் பெறுறாங்க. ஆனால் சவேரியார் என்ன பண்றாரு? அடுத்த ஊர்களுக்கு போய் அவர் சுவிசேஷம் அறிவிக்கணும். நடையா நடந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நடந்து போய் அந்த மனுஷன் எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார். புதுமைகள் நடந்தது. போயிட்டு சரி முதல்ல போன அதே ஊருக்கு திரும்ப போவோம் அப்படின்னு வந்தா அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஆண்டவரை வழிபடலை. எதை வழிபட்டாங்க? மீண்டும் பழைய அதே நிலைமைக்கு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட்.
அவர் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சனே, உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தனே, ஞான ஸ்நானம் கொடுத்து என் கைகளெல்லாம் வலிக்குதுன்னு கடிதமெல்லாம் அனுப்புனனே, ஆனால் நீங்கள் இப்படி நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீங்களேன்னு மனவியாகுலத்தோடு கூட அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கிறதாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு அவர் மன வேதனைப்பட்ட மாதிரி இன்னைக்கு உண்மை என்ன தெரியுமா? ஜபத்துக்கு வருவாங்க, நல்லா மன்றாடுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, அழுவாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க தேவை ஏதாவது நடக்காமல் போயிட்டுனா யாராவது ஏதாவது சொன்னால் அதை என்ன செய்வாங்க? செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சாதகம் பார்க்கறது, வாஸ்து சாஸ்திரம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கு உண்மை கடவுளுடைய வல்லமை அவர்கள் தெரியவில்லை. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, மந்திரவாதி முன்னால போய் நிற்கிறாங்க. எங்க ஜபத்துக்கெல்லாம் வந்தீங்களே, இதோ நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கீங்களே. நான் சமீபத்தில் ஒரு இந்து நண்பர் அவர் சொல்றாரு, ஐயா நாங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், ஆனால் உங்கள் மக்கள் இந்த ஊரில், எங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அவரை பார்க்க அவர்கிட்ட போய் நிற்கிறது யாருன்னா உங்கள் கிறிஸ்தவங்க தான் நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தாயத்து கட்டுறாங்க, எவ்வளவு பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை எடுத்து விட்டுருங்க, இப்படிலாம் போய் நிற்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் கடவுளை விட்டு அவர்கள் பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோசேயுடைய காலத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள்ட்ட போ. மோசே கீழே இறங்கி வர்றாரு. வந்தா இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு பொற்கன்று குட்டியை செஞ்சு இதுதான் எங்க கடவுள் என்று சொல்லி அதை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நம்மளை சுத்தி எத்தனையோ காரியங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட வழி தவறி எத்தனையோ காரியங்களை விழுந்து கிடக்கிறார்கள். உண்மை கடவுள், ஒரே கடவுள், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை இந்த உலகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் தன் ஜீவ இரத்தத்தை நமக்காக சிந்தின தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இந்த ராஜா ஒரு பெரிய சிலையை செஞ்சான். அன்னைக்கு தேவ ஜனங்கள் பொற்கன்று குட்டியை செஞ்சு இதான் கடவுள்னா, ஆனா ராஜா ஒரு சிலையை செஞ்சான். அந்த சிலையை செஞ்சு வைத்து இதெல்லாம் ஆராதிக்கணும்ட்டான். மக்கள்லாம் வரிசையில் போய் நிற்கிறாங்க. ஏன்? ராஜாவுடைய சட்டம் அப்படிப்பட்ட சட்டம். எரிகிற தீச்சூளை இருக்குது, அதில் நான் தூக்கி போட்டுருவேன்னு ராஜா சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பயந்து போய் மக்கள்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. என்னது? எபிரேயர்களான இந்த 3 பேர், சாத்ராக், மேசாக், அபேத்நகோ 3 பேரும், ராஜாவே நீர் செய்த இந்த தெய்வ சிலையை அவர்கள் வழிபடாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் போய் என்ன செஞ்சாங்க? ராஜாக்கு முன்னால போய் குறை சொல்றாங்க. ராஜா உடனே கோபம் கொண்டான். 3 பேரையும் கூப்பிட்டு ராஜா சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை கவனியுங்கள். 13வது வசனம். நேபுகத்நேசர் கடும் சினமுற்று சாத்ராக் மேஷாக்கை பிடித்து வர செய்தான். நேபுகத்நேசர் அவங்கள பார்த்து சொன்னாரு, மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? உடனே அவன் சொல்றான், மீண்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன், தாழ விழுந்து நான் மச்சன் செய்த சிலையை நீ கும்பிடு, இல்லைன்னா உங்களை தீச்சூளையில் போட்டுருவேன். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் இதே மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் பைபிளை தூக்கக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையை பேசக்கூடாது, இப்படின்லாம் நிறைய மிரட்டல் எல்லாம் சுற்றி வர வந்துக்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, ஆண்டவருக்கு நீங்கள் எந்த விதமான வழிபாடு செலுத்த முடியாதபடி தடையை உண்டாக்கும்படி ஒரு கூட்டம் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்தில் பார்த்தேன், வட கொரியாவில் ஒரு சிறுவன், அந்த சிறுவன் பைபிளை இறுக பிடித்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன தெரியுமா? அந்த சிறுவன் பைபிளை வைத்து இருக்கிறான். அந்த பைபிள் அவன் கையில் இருக்கிறத கண்டு அந்த நாட்டில் அவங்களுக்கு
அந்த குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களாம், இந்த பைபிளை தூக்கி எறியணும், இல்லைன்னா நாங்கள் உங்களை ஜெயிலில் போட்டுருவோம். அவங்க சொன்னாங்க, இந்த பைபிள் தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு பைபிள் நம்ம காலுக்கு கீழே கிடக்கு, வீட்டில் தூசி அடைஞ்சு கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, வடகொரிய தேசத்திலே அந்த பைபிளை தூக்குனதுக்காக அந்த சிறுவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் கொடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள், இந்த வேத புஸ்தகம் கையில் வந்து தவழ்வதற்கு எத்தனையோ மறைசாட்சிகள் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், பைபிள் வாசிக்க நமக்கு மனசு இல்லை. பைபிளை வீட்டில் ஓரமாக போட்டிருக்கோம். பைபிள் இல்லாத கிறிஸ்தவ வீடுகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு பைபிள் இலவசமாக கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இந்த ராஜா சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல, இந்த 3 பேர் கீழ்ப்படியலை. அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? எரிகிற தீச்சூளையை விட, உலகத்தின் சட்டதிட்டங்களை விட, உங்க முன்னால வைக்கப்படக்கூடிய கேள்விகளை விட உங்கள் தேவன் வல்லவர். உங்கள் தேவன், நம் தேவன், அதை முதல்ல அறிக்கையிடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, ராஜா சொன்ன உடனே சாத்ராக் மேஷாக் சொல்றாரு. அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவை நோக்கி, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி சொல்ல தேவையில்லை. எது எப்படி நடந்தாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எரிகிற தீச்சூளையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர். கை தட்டுங்க. ஆமென். எரிகிற தீச்சூளையில் எங்களை விடுவிக்க வல்லவர். ராஜா சொல்றான், என் கையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள், உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் உள்ள துன்பமெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அது தொடர் கதையா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் மாற்றம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜா சொன்னா, என் கையிலிருந்து உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? ஆனால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொன்னாங்க, எங்கள் தேவனாய் ஆண்டவர்களை விடுவிப்பார், அவர் வல்லவர். அதோட முடியல, ஒருவேளை அவருக்கு மனசு இல்லாட்டாலும் நீ செஞ்ச இந்த சில முன்னால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ராஜாவுக்கு கோவம் வந்தது, கையையும் காலையும் கட்டினாங்க. அவனை தூக்கி போடும்படி 3 பேரை தூக்கிட்டு போறதுக்கு அங்குள்ள வேலைக்காரர்கள் கொண்டு போய் தூக்கி போட போனாங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா அங்கே சொல்லுது? தூக்கி போட போனவர்கள் கருகி போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ராஜா கண்ணை திறந்து பார்த்தான், தூக்கி போட்டவனுக்கே, போட போனவனுக்கே இந்த நிலைமைன்னா தூக்கி போடப்பட்ட அவங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு பார்த்தான். அவன் பார்த்த பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு நல்ல கவனிங்க, நீங்கள் அழிஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அழியணும்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்திருக்கும். ஆனால் இந்த ராஜாவை போல அவங்க கண்ணும் பார்க்கும். எப்படி தெரியுமா? அழிஞ்சிருவான்னு நினைச்சனே, இவ எப்படி உசுரோட இருக்கா, இவன் கதை முடிஞ்சிரும் நினைச்சமே, இவன் எப்படி வாழ்றான், இவன் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று நினைத்தோமே, இவன் வாழ்க்கை எப்படி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ராஜாவே சொன்னான் பாருங்க, வாசிங்க இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது பாருங்க, அப்போது நேபுகத்நேசர் அரசன் வியப்புற்று 24ஆம் வசனம், தம் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பில் எறிந்தோம், ஆனால் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன், அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே என்று ராஜா சொன்னான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொன்னான், உன்னத கடவுளின் ஊழியர்களாய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் 28ஆவது வசனம் சொல்லுது பாருங்க, நேபுகத்நேசர் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவின் கடவுள் புகழப்படுவாராக,
தங்கள் கடவுளை தவிர வேற எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையை பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தூதரை அனுப்பி மீட்டர்லினார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொன்னா, ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கிற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு எவரும் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற எல்லா தீமையிலிருந்தும் இயேசு உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அவர் விடுவிப்பதில் வல்லவர். ஆமென். நல்லா சொல்லுங்க, விடுவிப்பதில். எரிகிற தீச்சுளையானாலும் அதிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம், நீ கும்பிட்ட கடவுள் உன்னை கைவிட்டுட்டாரு. பயப்படாதீங்க, அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எரிகிற தீச்சூளையில் இருக்கிறது போல உங்களுக்கு தோணலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 எடுத்துக்கொள்ளுங்கள், 46ஆம் அதிகாரத்திலே வாசிங்கப்பா. எசையா 46ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, வாசித்து பாருங்க. உங்கள் அதுல 3ல படிக்கலாம். உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்து உங்களை சுமப்பவர் நான், உங்கள் முதுமை வரைக்கும் அப்படி இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உண்டாக்கிய நான் உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நானே உன்னை, சொல்லுங்க, நானே உன்னை விடுவிப்பேன். அதனாலதான் எசையா 43:2 சொல்லுது, நீ நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோட இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது உன்னை மூழ்கடிக்கா, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? 3வது வசனம் சொல்லுது, உன் கடவுளாய் ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை எல்லா தீமையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எதிலே வல்லவராயிருக்கிறார் என்றால், நமக்கு அவர் உதவி செய்வதில் வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு உதவிக்காக ஏங்குறோம், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் ஒரு அருட்தந்தை அவர்களை சந்தித்தேன். அப்போ ஃபாதர் சொன்னாங்க, பிரதர், உங்கள் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, உங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது, உங்களுக்கு எப்படி ஹெல்ப் வருது? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஃபாதர் கேட்டாங்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, டெய்லி 100 பேர் இப்போ அதுக்கு மேலே போயிட்டு இருக்குது, வயசானவங்க, கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை சமைச்சு அவங்க இருக்கிற இடங்களுக்கே கொண்டு போய் தினமும் கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு உதவி செஞ்சிருக்கார். அல்லேலூயா. 9 வருஷமா ஆண்டவர் அந்த பணியை நடத்துறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, நல்ல தினமும் சுவையான நல்ல உணவுகள்லாம் தயாரித்து அவங்களுக்கு கொண்டு கொடுக்கப்படுது. அப்போ இது எங்கேருந்து வருது? எங்கே ஃபண்டு? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நமக்கு ரெகுலரான டோனர்ஸ் கிடையாது. அல்லேலூயா. இவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்க, அவங்க தருவாங்க இது தருவாங்க அப்படிலாம் யாருமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, யார் இருக்கா? சொல்லுங்க, யார் இருக்கா? நான் உண்மையிலே அனுபவிச்சதுனால சொல்கிறேன், இந்த தேவ பராமரிப்பில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும், உணவுப் பொருள்லாம் தீர்ந்து போயிடும். சில நேரத்தில் அப்படியே அரிசி மூடெல்லாம் குறைஞ்சிரும். நாளைக்கு இருக்குமா அப்படின்னா, இன்னைக்கு முடியும் போது எல்லாம் முடிய போதே என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன எப்படி சமைக்கிறது அப்படின்னு தோன்றும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எத்தனையோ நேரங்களில் கற்பனையே பண்ண முடியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியம்மா ஆட்டோவில் வரும், இல்லை யாராவது வருவாங்க, யாருன்னே தெரியாது, அவங்க கொண்டு வந்து உணவுப் பொருட்களை இறக்குவாங்க. அல்லேலூயா.
பல விதத்திலே அவர்கள் உணவாக, காய்கறியாக, பல விதத்தில் அவங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். நான் யோசிப்பேன், ஆண்டவரே, எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீர் உமது பணியை எளியவர்களை வைத்து நீர் நடத்துகிறீர். ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, எனக்கு எங்கிருந்து உதவி வரும் அப்படின்னு சங்கீதம் 121 இந்த பகுதியில் சங்கீதக்காரன் திருப்பாடல் 121 கேட்பாரு, எனக்கு எங்கிருந்து உதவி வரும், ஏன் மலைகளை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிரியமானவர்களே, உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மலை போல நீங்கள் நம்பி இருக்கிறவங்க உங்களை கைவிட்டுருவாங்க. ஆமென். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சோம். அப்போ என்னையை பற்றி நான் சொல்லணும்னா, நான் சில பேரை இல்லை பல பேரை நான் நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்புவேன்னா, இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த காரியம் நடந்துடும் அப்படின்லாம் நம்பி கொண்டிருந்த காலம். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க நல்லா பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஏற்பாடுலாம் செஞ்சோம், அந்த மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணோம், நடத்தினோம். அப்போ அதுக்கு நான் பொறுப்பு, இதுக்கு நீ பொறுப்பு எல்லாம் சொன்னாங்க. புரோக்கர் ஆரம்பிச்சது, அந்த வருந்துகிற அருட்தந்தை வந்தார், எல்லாம் ஆரம்பிச்சது. திடீர்னு மழை பெஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கனமழை. மீட்டிங் அந்த நாள் முடிந்தது. கிரவுண்ட்லாம் தண்ணி கட்டிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடத்த முடியாமல் போயிட்டு. அப்போ கோயிலில் வைத்து ஒரு சின்ன மீட்டிங்காக கொஞ்சம் பேர், மழை பெஞ்சா கூட ஆலயத்துக்குள்ளே வச்சு நடத்தணும். ஆனால் சவுண்ட் சிஸ்டம் கட்டினவங்க, நோட்டீஸ் அடித்தது, அந்த காரியங்கள்லாம் வைத்ததுக்கு சிலர் பொறுப்பெடுத்திருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்கள்ட்ட போய், அண்ணே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்தீங்கன்ன பொழுது அவங்க அலைக்கழித்தார்களே தவிர அவர்கள் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம இவங்களை மழை போல நம்பி இருந்தோமே, இப்படி கைவிட்டாங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு காரியம் உனக்கு தெரியணும். என்ன தெரியுமா? இது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ அவனை நம்புறியா, என்ன நம்புறியா? உண்மையிலே சொல்கிறேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வர தேவனுடைய கரத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர் பொறுப்படுத்தி கொண்டதை நாம என் பற்றி கவலைப்படணும். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் ரொம்ப கவலையோடு இருப்பீங்க. என் மகன் என்னாவான், என் மகா என்னாவான். ஏங்க, உங்களுக்கு பையனையும் பொண்ணையும் கொடுத்தது யாரு? நீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு தெய்வம் கொடுத்த குழந்தைகள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கோமே, என்ன ஆகுமோ? 2050 எப்படி ஆகும், 2100 எப்படி ஆகும்? இன்னைக்கே நீ உட்கார்ந்துருக்கிறல்ல, எந்திக்கிறல்ல, இது ஓம் பலம் கிடையாது, தெய்வம் உனக்கு கொடுத்த கிருபை. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உசுரோடு இருக்கிய, இது யாருடையது? தெய்வத்தினுடைய கிருபை. இன்னைக்கு உன் குடும்பம் இருக்குல்ல, அது தெய்வத்தோட கிருபை. உன் பலம் இல்லை. நீ ஆர்டர் பண்ணதுனால உன் மகன் எந்திக்கல, நீ ஆர்டர் பண்ணதுனால உன் மனைவி எந்திக்கல, நீ ஆர்டர் பண்ணதுனால உன் கையும் உன் கண்ணும் பார்த்துக்கிட்டு கையை வேலைகளை செய்யல. அது எல்லாத்துக்கும் ஆர்டர் எங்கிருந்து வருது? மேலிருந்து, பரத்திலிருந்து, விண்ணையும் மண்ணை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனிடமிருந்தே உதவி வருகிறது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை சொல்றேன், தைரியமா சொல்றேன், நம் நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். உதவி எங்க இருந்து சார் வரும்? உதவி எங்க இருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்குன ஆண்டவரிடமிருந்து எனக்கு வரும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தயவு செய்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்ல கவனிங்கப்பா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இவ்வாறு சோதனைக்கு உள்ளாகி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆமென். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, நடக்காது, கிடைக்காது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லவர். எதுக்கு? உதவி செய்யறதுக்கு பா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள் அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. சாரிபாத் என்ற ஒரு நகரம், அந்த ஒரு பகுதியில் சாரிபாத்துக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புறார். எலியாவை ஆண்டவர் எங்க அனுப்புனாரு? சொல்லுங்க, என்ன எங்க அனுப்புனாரு? இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற நாங்கள், எங்களை
ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு ஒரு எங்கேயாவது அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா எல்லாமே கேட்போம்ல. ஆனால் அவங்கள எப்படி கேட்போம் அப்படின்னா, இல்லை கேட்போம் இல்லை அவங்க ரெடி பண்ணுவாங்க. எப்படி ஒரு பங்கில் எந்த வீடு கொஞ்சம் வசதியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, கவனிப்பாங்களா, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்களா, இதெல்லாம் ரெடி பண்ணி தான் எங்களை கொண்டு உள்ளே வைப்பாங்க. இல்லை நாம் ஒரு ஃபாதரை கூப்பிட்றோம்னா அந்த ஃபாதரை எங்கே வைப்போம், நல்ல ஒரு இடத்துல தான் கொண்டு போய் உட்கார வைப்போம். ஆனால் எலியாவை ஆண்டவர் அனுப்புனார். எங்கே அனுப்புனார்? ஒரு விதவையோட வீட்டுக்கு அனுப்புகிறார், ஒரு கைம்பெண்ணுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த அம்மா என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த அம்மா என்ன பண்ணுது? விறகு பொறுக்கிக்கிட்டே இருக்குது. இந்த விறகு பொறுக்கிற அம்மா என்ன சொல்லிட்டே பொறுக்குது? ஏங்க சொல்லுங்க, என்ன பொறுக்கிக்கிட்டே சொல்லுது? இதோட எல்லாம் முடிஞ்சுது, புலம்பிக்கினே இருக்குது. எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது, சாக வேண்டியதான், எல்லாம் முடிஞ்சுது, யாரும் காப்பாற்ற முடியாது. இப்படியே தான் புறக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க நிறைய நேரங்கள்ல நம்ம லைஃப்ல கூட நம்ம இப்படி புலம்புறோம். எலியாவை தேவன் அனுப்பி சொல்றாரு, நீ போ சாரிபாத்தில் உனக்கு உணவளிக்கும்படி ஒரு கைம்பெண்ணிடத்தில் சொல்லி இருக்கிற. ஆனா அந்த கைம்பெண் சொல்றா, சாக வேண்டியதான், எல்லாம் முடிஞ்சிட்டு, இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது, கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பிரியமானவர்களே, எலியா அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்டார், அம்மா கொஞ்சம் அப்பம் தண்ணி கொடுப்பியா? தண்ணி கொண்டு போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு அப்பத்தை கொண்டு வருவியா? அவர் சொன்னா, ஐயனே என் நிலைமை உனக்கு தெரியாதா, சாப்பிட்டுட்டு சாக வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். அங்கே பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய உதவி அந்த சாரிபாத் கைம்பனுடைய வீட்டில் கடந்து சென்ற பொழுது பானையில் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். கைத்தட்டை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தன் ஜனங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென். மூன்றாவது, நம் தேவன் வல்லவர். எதுல தெரியுமா? வாசித்து பாருங்கள், நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 4:21 வசனம். ரோமர் 4:21 வசனத்தை வாசியுங்கள். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல உங்களை தப்புவிக்க அவர் வல்லவர். இரண்டாவது, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். மூணாவது, ஒரு வல்லவர் எதுல சொல்லுங்க? எதுல? சொன்னதை செய்யறதுல அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, மனுஷங்க வாயில வருகிற வார்த்தைகள் எவ்வளவோ கதை எழுதுவாங்க. ஆமென். நிறைய பேசுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேசக்கூடியவங்க வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. சொன்னதையே சொல்லலன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றாம அநேகர் இந்த உலகத்துல வாழ்றோம். ஏன்? இந்த உலகத்துல பாருங்க, அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகள் எதுல இருக்கு? அப்படியே காற்றோட காற்றாய் அது போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் கணவன் மனைவி கடையில நிறைய வார்த்தைகள் பரிமாறப்படுகிறது. நான் உனக்காக இதை செய்வேன், உனக்காக அதை செய்வேன். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு இடையில, நண்பர்களுக்குள்ள. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே யாருக்கும் சொன்னதை செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் வாக்களித்ததை, சொன்னதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. பைபிள்ல என்னாகமம் 23:19 வசனம் சொல்கிறது. வாசிங்க. என்னாகமம் எண்ணிக்கை 23:19 வசனம் வாசிங்க. பொய் சொல்வதற்கு கடவுள் ஒரு மனிதர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஒரு மானிட பிறவியும் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் பொய் சொல்லுவான்,
எல்லாருமே போய் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் தேற்றுகிறவர். ஒரு தந்தை சுமப்பது போல அவர் சுமக்கிறார். உன்னை உயர்த்துவன்னா அவர் உயர்த்துவார். உன்னை பெருக செய்வன்னா பெருக செய்வார். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்காது. வாக்களித்ததெல்லாம் நிறைவேறும், சொன்னதெல்லாம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது, எல்லாமே அழிஞ்சு போயிரும்பா, எல்லாமே அழிஞ்சு போயிரும். பிரபலமா இருந்த எத்தனையோ கட்டிடங்கள் கண்ணுக்கே தெரியல, இல்லாமலே போயிட்டு. எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் பிரமிச்ச காரியம்லாம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது, அது நிச்சயமா நிறைவேறும். இயேசு சொன்ன வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு சொன்னவர் அவர். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றும் இந்த நேரத்திலும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது நம் அருகிலே வருகிறார். எத்தனையோ நோயாளிகள் பிரியமானவர்களே போய் ஆண்டவருடைய பெயரை சொல்லி அறிக்கையிடும், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், நோய்கள் தீர்கிறது, பேய்கள் ஓடுகிறது. காரணம் என்ன? நீர் சொன்னீர், சொன்னதை நிறைவேற்ற நீர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னை எல்லா தீமையிலிருந்தும் தப்புவிக்க என் தேவன் வல்லவர். இரண்டாவது எனக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் உதவி செய்ய வல்லவர். 3வது என் தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை விரித்துக் கொள்வோம். பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கடவுள் இயேசுவே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பெரியவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் அப்பா. எல்லா
தீமையிலிருந்து விடுவிப்பவரே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். பயமில்லையே பயமில்லையே அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமையும் ஐயா, உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று உள்ளத்திலே புடுங்கிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு நீரே வந்து உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையானி, அனாதைகளுக்கு அடைக்கலமானி. அடைக்கலமானி திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே தந்தையா இருக்கிறீரப்பா. அனாதைகளுக்கு அடைக்கலமா இருப்பவரே, தந்தையானி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையானி, அனாதைகளுக்கு அடைக்கலமானி. தந்தையானி அனாதைகளுக்கு அடைக்கலமானி. சொந்தமும் பந்தமும் நீங்கதானப்பா, சொந்தமும் பந்தமும் நீங்கதானப்பா, சொந்தமும் பந்தமும் நீங்கதானப்பா. ஆராதனைக்கு உரியவரே இயேசுவே நீர் நல்லவர். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். குரலை உயர்த்தி பாடுவோம். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். உயர்த்துவேன் உயர்த்துவேன் உம்மை உயர்த்துவேன்.
வல்லவரே உம்மை போற்றுவேன். எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையிலே வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிறவர். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பேன். சொன்னதெல்லாம் செயல்படுத்துவீர். வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பீர். சொன்னதெல்லாம் செயல்படுத்துவீர். அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திடுமே. நன்மையும் நல்வாழ்வும் பெருகிடுமே. அற்புதமும் அதிசயமும் நடந்திடுமே. நன்மைகளும் நல்வாழ்வும் பெருகிடுமே. போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். உயர்த்துவேன் உயர்த்துவேன் உம்மை உயர்த்துவேன். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன். எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். உயர்த்துவேன் உயர்த்துவேன் உம்மை உயர்த்துவேன். இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன். எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன். போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன். உயர்த்துவேன் உயர்த்துவேன் உம்மை உயர்த்துவேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆராதனைக்குரியவரே எல்லாம் வல்லவரே. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று பாருங்கள். இவர் வல்லவர். நாம் பலவீனர்கள் தான், நாம் பாவிகள் தான். நம்மகிட்ட ஒரு நன்மையுமே இல்லை. ஆனால் நமக்காக செயல்படுவதில் இவர் வல்லவர். இவர் வல்லவர். உங்கள் கண்ணீரை எல்லாம் பார்க்கிறார். உங்க வேதனைகளை எல்லாம் காண்கிறார்.
சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளங்களை தேற்றும்படி இயேசு வந்தார். ஆராதனைக்குரியவரே உம்மை போற்றுவேன், எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுவேன், போற்றுவேன் போற்றுவேன் உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன் உயர்த்துவேன் உம்மை உயர்த்துவேன். ஆண்டவரே, நீர் உம் பிள்ளைகள் மீது நீர் வைத்திருக்கிற அந்த அக்கறை இப்பொழுது இவர்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறதப்பா. வியாதிகள் கட்டுகள் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் இவர்களை விட்டு வெளியேறட்டும். இவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிற மனபாரங்கள், வாழ்க்கையை நிர்மூலமாக்க நினைக்கிற தீய சக்திகள், பொல்லாத கிரியைகள் உம்முடைய நாமத்தினால் அகற்றப்படுவதாக. இவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தார். இவர்கள் குடும்பங்களை ஆசி